செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. முதல்ல புரிஞ்சுக்கணும், நீங்க இந்த அகங்காரம் உங்க இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி எழுந்து விளையாடி விழுகின்ற குவாண்டம் ஃபீல்டு. அந்த எழுந்து விளையாடி விழுந்து போகின்ற அகங்காரம் நீங்கள் அல்ல, அந்த ஐடென்டிட்டி நீங்கள் அல்ல. உண்மையிலங்க உங்க வாழ்க்கையில உங்களுடைய கோர் எனிமி துரதிர்ஷ்டம் கிடையாது, அறிவின்மை கிடையாது. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி சாமி, என்ன தொட்டனாலும் உருப்பட மாட்டேங்குது சாமி, லக்கே இல்லை சாமி, என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் லக் அடிச்சு வாய்ப்புங்க அமைஞ்சிருச்சு, அவனுக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சிருச்சு, எங்கேயோ போயிட்டான், என் லைஃபே பேட் லக் சாமி அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைன்னா இன்னும் சில பேர், அந்த அளவுக்குலாம் எனக்கு விஷயம் தெரியல சாமி, அந்த அளவுக்குலாம் அறிவில்லை சாமி, ஏதோ பிறந்துட்டோம் இழுத்து அப்படியே இருந்துட்டேன் சாமி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேட் லக்கோ அறிவு குறைபாடோ அதிர்ஷ்ட குறைபாடோ அறிவு குறைபாடோ உங்களுடைய பிரச்சனை கிடையாது. உங்களுடைய நிஜமான எதிரி என்ன தெரியுமா? அன்கான்சியஸாவே வாழறது. ஏன் வாழறோம், என்ன பண்றோம், எதை பத்தியும் கான்சியஸ் ஆகாம இப்போ இந்த மூமெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்றது. ஒரு சின்ன கதை. ஒருத்தர் அவருடைய ஆபீஸ்ல லஞ்ச் பிரேக் வந்த உடனே அவருடைய லஞ்ச் பாக்ஸை திறக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. திறந்துட்டு, ஐயோ இதே கத்திரிக்காய் ஆச்சே அப்படின்னு அந்த கத்திரிக்காயை சபிச்சுட்டு சாப்பிட்டுறாரு. மறுநாள் லஞ்ச் பாக்ஸை திறக்கிறாரு. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அடச்சி இதே கத்திரிக்காயா அப்படின்னு கத்திரிக்காயை சபிச்சுட்டு சாப்பிட்டுறாரு. மூணாவது நாளும் லஞ்ச் பாக்ஸை திறக்கிறாரு. அடச்சி இதே கத்திரிக்காயா அப்படின்னு கத்திரிக்காயை சபிச்சுட்டு சாப்பிட்டுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஆச்சரியம் தாங்க முடியல. என்னையா உங்களுக்கு பிடிக்காத கத்திரிக்காயை உங்க ஒய்ஃப் ஏன் தினம் குக் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு மெதுவா முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அது யாருக்கும் அவர்கிட்ட கேட்கறதுக்கு தைரியம் வரல. இப்படியே ஒரு 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. 5 நாளுன்றது ரொம்ப ஜாஸ்தி. ஃப்ரெண்ட்ஸ் நேரா அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் சார் தினம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு உங்க ஒய்ஃப் ஏன் சார் இதே கத்திரிக்காயை சமைச்சு உங்களை டார்ச்சர் பண்றாங்க? இல்ல உங்க வேலைக்காரி நீங்க சொல் பேச்சு கேட்காம அதையே சமைச்சு டார்ச்சர் பண்றாங்களா? சொல்லுங்க சார். ரொம்ப பொறுமையா சொன்னாரா, நீங்க வேறங்க, நானே தாங்க சமைக்கிறேன், நானே தாங்க சமைச்சு எடுத்துட்டு வர்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சமைக்கிற நேரத்துல நமக்கு பிடிக்காத ஒன்ன சமைக்கிறோன்ற அளவுக்கு கூட கான்சியஸ்னஸ் இல்லாம இருக்குது, இருக்கிறத எதையோ ஒன்றத்தை சமைச்சிடுறது. சாப்பிட பாக்ஸ் திறக்கும் போது, சரி நாம தானே சமைச்சோம், அதனால பொறுத்துட்டு சாப்பிட்டுருவோன்னு சாப்பிடுறது இல்ல, அதுக்கு ரியாக்ட் பண்ணி வேகிறது. நாமே தான் முடிவெடுத்து உருவாக்குகிறோம். அந்த முடிவை நாமே தான் நொந்து கொள்ளுகின்றோம். முடிவையும் மாற்றுவதில்லை, நொந்து கொள்வதையும் மாற்றுவதில்லை. எத்தனை பேருக்கு இது புரியுது? ஆஹா, என் லைஃப் அப்படியே சிசிடிவி கேமரா வச்சு பார்த்த மாதிரியே சொல்றீங்க சாமி. உடனே ஒரு கமெண்ட்டை தட்டி ஷேர் பண்ணி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் இந்த மாதிரி அவங்களே முடிவெடுப்பாங்க, அதனால வர்ற ரிசல்ட்டை அவங்களே நொந்துப்பாங்க. முடிவெடுக்கிறதையும் மாற்ற மாட்டாங்க, நொந்துக்கிறதையும் மாற்ற மாட்டாங்க. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இதை டேக் பண்ணி விடுங்க. உண்மை இதுதாங்க, உங்களுடைய மிகப்பெரிய விரோதி அன்கான்சியஸ்னஸ் தான்.